ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா மோகன் விளாக்ஸ். ஜீவா மோகன் விளாக்ஸை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோடய சேனலில் நான் போடுற முதல் விளாகுங்க. அதனால தான் நான் வியாழக்கிழமையில் சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணுறதையே வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாய்பாபாவை 18 வருஷமாக வணங்கிட்டு வரேங்க. எனக்கு திருமணமாகி 16 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்தே வணங்கிட்டு வரேன். நான் வியாழக்கிழமையில் ஃபாஸ்டிங் இருப்பேங்க. ஃபாஸ்டிங் இருந்து ஈவினிங் டைமில் அபிஷேகம் பண்ணி ஆரத்தி காமிப்பேங்க. அதுதான் இங்கே வீடியோவாக எடுத்திருக்கேன். இது நான் போடுற முதல் விளாகுங்க. பால், தயிர், பன்னீரை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். வாரம் வாரம் இப்படியே பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு நாள் பாலை மட்டும் வச்சு பண்ணுவேன், ஒரு நாள் தயிர் இருந்தால் தயிரை மட்டும் வச்சு பண்ணுவேன். எந்த கடவுளும் எனக்கு இதை செய்ய அதை செய்யன்னு கேட்டது கிடையாதுங்க. இங்கே பேசிட்டேன். என்ன முடியுமோ கடவுள் முழு மனசோடு ஏற்றுப்பாரு நான் நம்புகிறேங்க. அதை தான் நான் செய்வேங்க. அபிஷேகம் பண்ணி முடிஞ்சதும் சோப்பு வச்சு இல்லைன்னா ஷாம்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருவாங்க. ஏன்னா இவர் வெள்ளையாக இருக்கார் இல்லைங்களா, அந்த இடம்லாம் அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி பழுப்பு படிஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அதனால் நான் ஷாம்பு இல்லைன்னா சோப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிடுவாங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் இவருக்குன்னே வச்சுருக்கேன் துணியை வச்சு நல்லா துடைச்சிருவாங்க. என்னடா இவங்க ஷாம்பெல்லாம் போடுறாங்களான்னு நினைக்காதீங்க. இப்படி பண்ணால் எனக்கு ஏதோ பளிச்சுன்னு இருக்கிற மாதிரின்னு தோணும். அதனால் இவருக்குன்னே சோப்பு வச்சுருக்கேன், அதை வச்சு தான் போடுவாங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இவருக்குன்னு ஒரு மனை வச்சுருக்கேன். அதனால இவரை உட்கார வச்சுருவாங்க. மனை மேலே உட்கார வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிடுவோங்க. அதுக்கப்புறம் நெய்வேதியம் எதுனா ரெடி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு கேசரி பண்ணுவேன், ஒரு நாளைக்கு எதுனா பால் பாயசம் பண்ணுவேன். இன்றைக்கி நான் சப்பாத்தி தாங்க பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருந்தது. அதனால் சப்பாத்தி அவருக்குன்னே கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு போட்டு மாவு பிசைஞ்சிட்டேங்க. அதையே சின்ன சின்ன சப்பாத்திகளை பண்ணி அதில் நெய் தடவி நாட்டு சர்க்கரை கொஞ்சம்
மேலே போட்டு நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். நான் சப்பாத்தி பண்ணுறதை காட்டியிருக்கேன் பாருங்கள். நெய்வேத்தியம் வச்சதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி காட்டுவேங்க. சாம்பிராணி அவருக்கு ரொம்ப பிடிக்குன்னுட்டு நான் போகிற கோயிலில் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமையில் சாம்பிராணி வீட்டில் காட்டுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி விளக்கேற்றும் போது ஒரு மந்திரம் சொல்லுங்கள். அது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயது. பல வருஷமாகவே நான் சிவபுராணத்தை படித்து இதை மட்டும்தாங்க சொல்லுவேன். விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி வருவாங்க. பூவெல்லாம் வச்சு ஆனதுக்கப்புறம் நான் நெய்வேத்தியம் செய்கிறதையும் வீடியோவாக காட்டியிருக்கேன், பாருங்கள். இது சாய் சக்தி சரித புக்குங்க. நான் விளக்கேற்றி முடிச்சதும் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிப்பாங்க. எனக்கு எதுனா தேவைகள் இருந்துச்சுன்னா இதில் எழுதி வைப்பேன். நான் நல்லா சமைப்பேங்க. என்னோட அண்ணன் பொண்ணு நீ வீடியோ போடத்த, நீ சமைக்கிறது நல்லா இருக்குது, வீடியோ எடுத்து போடத்தன்னு அவன் என்ன ஒரு கொடுத்ததுக்கு தான் நான் யூடியூப்லேயே வந்தேங்க. இதுக்கு மேலே நான் சமையல் பண்ணுற வீடியோவை போடுறாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விளக்கேற்றிட்டு சாமிக்கு படைச்சிடலாங்க. தூப ஆராதனை காட்டி முன் மனதோட சாய்பாபா கூட அருளை பெறலாங்க. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நடுவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடியிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பூஜை பண்ணுற வீடியோவை இதில் காமிச்சிருக்கேன், பாருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அனைவரும் நலம் பெற ஆண்டவனை பிரார்த்திப்போம். மியூசிக் போட்டுட்டா எடிட் பண்ணிக்கிறோம். அந்த ஆஃப் பண்ணு